ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கர்த்தர் இணைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசிப்போம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். 9வது வசனம். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் உற்சாகமாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்டத்தின் பலனை என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. அவங்களுடைய என்ன இன்னும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லாவே என்னால சாப்பிட முடியல. அல்லேலூயா. என்னுடைய தானியத்தை ஆண்டவராக என்ன சொல்றாரு, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். அடுத்தது பாருங்க, உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் எப்படி சொல்றாரு, தமது வலது கரத்தின் மேல அவருடைய வலது கரத்தின் மேல அவருடைய வல்லமையும் வல்லமையுள்ள புயத்தின் மேல ஆணையிட்டார். ஆணையிட்டார்னா என்ன அர்த்தம்? சத்தியம் செய்து சொல்கிறார். இந்த காலையில நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். உன் பிரயாசத்தின் ஆளாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துல சொல்லுவாங்க, நான் மிகவும் கடினப்பட்டு வேலை செய்யறேன், ஆனா அதுக்குரிய பலன் எனக்கு வந்து சேர்வதில்லை. ஒரு சிலர் என்ன அவங்க வேலையே செய்வதில்லை, ஆனா என்ன படிப்படியா அவங்களுக்கு ப்ரொமோஷன் போகுது. ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது என்று நிறைய பேர் புலம்பி நான் கேட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே சொல்றாரு, உன்னுடைய கஷ்டத்தின் பலன், அல்லேலூயா, உன் பிரயாசத்தின் ஆளாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் எப்படி சொல்றார்? சாதாரணமா சொல்றார். எப்படி சொல்றார்? அவருடைய வல்லமை உள்ள கணத்தின் மேல சொல்லி சொல்றார். நீ மனுஷனுடைய வார்த்தைகள் என்னது? மாயை. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய வார்த்தைகள் என்னது? பொய்யாமா செய்வேன்னு சொல்லுவாங்க, உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்க, கடைசி வரை உனக்கு நான் உதவி செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா என்னது? சத்தியம் கூட பண்ணுவாங்க சில பேரு. ஆனா என்னது? அவங்களுடைய வாக்குல என்ன ஆயிடும்? பொய்யாயிடும். ஆனா ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா என்னது? கடைசி வரை முதிர் வயது வரை என்ன பண்ணுவாரு? நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, திருப்பி அதை வாசிங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா என்ன பண்றாங்க, கோழியை வளர்க்குறாங்க. ஒரு கோழி வளர்க்கறதுனா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை என்ன பண்ணணும்? பத்திரமா பராமரிக்கணும். அதுக்கு வேண்டிய தானியங்களை நம்ம கொடுக்கணும் அந்த கோழியை. அப்புறம் மற்ற ஏதாவது அந்த கோழியை பூச்சிகள் பாம்பு ஏதாவது கடிக்காத பத்தி, அப்புறம் மழையில அந்த கோழி என்ன பண்ணக்கூடாது, நினையக்கூடாது. அதுக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு சின்னதா அதுக்கு ஒரு அந்த கூண்டு மாதிரி செஞ்சு அந்த கோழி என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த கோழியை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனா அந்த கோழி குஞ்சு அவங்க வளர்க்குறாங்க, அது நல்லா பெருசாயிடுச்சு. நல்லா அது இப்போ முட்டை போடுறவுடைய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. வந்தவுடனே பாக்குறாங்க, அந்த கோழி வெளியே விடுறாங்க, போது வருது. ஆனா என்னடா இது, இந்த கோழி என்னது முட்டையே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஆனா கோழி பாத்தீங்கன்னா நல்லா புஷ்டியா தான் இருக்குது. ஏன் இந்த கோழி முட்டை போட மாட்டேதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த கோழி போது ஒரு பக்கத்து வீட்டுல அது போறத பாக்குறாங்க. அது போய் என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல போயிட்டு அங்க போய் என்ன பண்ணுவோம், முட்டை போடுது. முட்டை போட்டோட என்ன ஆகுது, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, அந்த முட்டைக்கு எடுத்துக்கிறாங்க. பாத்தீங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணல, இது யாருடைய கோழி, அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது, மற்றவருடைய வீடு, பக்கத்து வீட்டுக்காரங்கிறது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனா வளர்த்தது யாரு, இவங்க கஷ்டப்பட்டு அந்த கோழியை பராமரித்து அதுக்கு வேண்டிய எல்லா போஷாக்கள் கொடுத்து
அதை சின்ன வயசுல இருந்து பார்த்து அதை வளர்த்துட்டோடனே அதை என்ன பண்ணுது, அது போய் பக்கத்து வீட்டுல போனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. அந்த முட்டையை யார் சாப்பிடணும், இவங்க தான் சாப்பிடணும். கஷ்டப்பட்டு அதை வளர்த்தவங்க பராமரித்தவங்க தான் என்ன பண்ணோம், அந்த முட்டையை சாப்பிடணும். ஆனா வேற ஒருத்தர் என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. இந்த கால சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. எப்படி கஷ்டத்தின் பலன் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, எனக்கு சேர வேண்டிய சொத்து, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், ஆனா என்னது வேற ஒருத்தருக்கு அனுபவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு புலம்பல். ஏன் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல, நான் இன்னும் வழக்காடி கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வழக்கு எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய பொருட்கள் வேற ஒருத்தர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த காலையில சகோதரியே கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடு. உன் பிரயாசத்தினாலாக நீ படுகிற கஷ்டங்கள், உன் தொழிலே முன்னேற்றத்துக்காக நீ படுகிற பிரயாசத்தின் பலனை கண்டிப்பா என்ன பண்ண போறீங்க, நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அல்லேலூயா. ஒருவேளை அது ஒரு சின்ன ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு சின்ன சிறு தொழிலா இருக்கலாம். ஆனா என்ன பண்ண போறீங்க, அந்த பிரயாசத்தின் பலனை நீங்க என்ன பண்ண போறீங்க, இனிமேல் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் நீங்க என்ன பண்றாரு, நம்மளுக்கு சத்தியமாக சொல்ற ஒரு வாக்கு பண்ற. அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமாக. கர்த்தர் நாளிலே நமக்கு சத்தியம் பண்ணி சொல்ற, அது சாதாரணமாய் சொல்லல. அவரு கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் வல்லமை உள்ள புயம். அல்லேலூயா. அவர் சாதாரணமான ஆள் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் காற்றை பார்த்து இறையாதே என்று சொன்னார், என்ன அப்படியே நிக்குது. அல்லேலூயா. கடலை பார்த்து கொந்தளிக்காதே என்று சொன்னார், கடல் அப்படியே நிக்குது. அவர் கடல் மீது நடந்தவர். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஒரு நிமிஷத்துல மாற்ற முடியும். சில சமயத்துல அது தாமதமாகுதுன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 9வது வசனத்திலே பாருங்க, அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாய் சொல்கிறார், இனிமேல் உன்னிடத்துல யாரெல்லாம் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை திருடிட்டு போனாங்களோ, இல்ல உன் தொழில உன் கூட இருந்து உன்னை ஏமாற்றி அவனுடைய பங்கை யாரெல்லாம் கொள்ளையடித்து போனார்களோ, அந்த நாளிலே கர்த்தர் அவருடைய வல்லமை உள்ள வலது கரத்தின் மேல் ஆணை என்று சொல்றார். அதை சேர்ந்தவர்கள் தான் என்ன பண்ண போறீங்க, நம்மதான் புசித்து குடிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க போகிறோம். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரகாரங்களிலே அதை துதிப்பார்கள். எங்க பரிசுத்த ஸ்தலம்னா எங்க, ஆலயத்திலே வந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆர்ப்பரிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தை கொண்டு நமக்கு பேச இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் அவர் ஒரு வாக்கு பண்ணினார்னா அந்த வாக்கை அவர் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. அதுவரை நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த வாக்குக்காக செபிக்கணும், காத்திருக்கணும், பொறுமையாய் நம்ம காத்திருக்கணும். ஆபிரகாம் காத்திருந்தார். அல்லேலூயா. குழந்தை கொடுப்பேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போறாரு, உடனே ஆண்டவர் குழந்தையை கொடுக்கல. அதுக்காக சாரானும் ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க, காத்திருந்து பெற்று கொண்டாங்க. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, வாக்கு கொடுக்கிறாரு. மோசே கிட்ட என்ன சொல்றாரு, உன்னை வந்து என்ன பண்ண போறேன், ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு போக போறேன். அந்த அடிமையா இருக்கிறாங்க, எகிப்திலே அடிமையா இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். அவங்களுடைய பெருமூச்சின் இறைச்சலை கேட்டேன், அவங்க படுகிற கஷ்டத்தை கேட்டேன். இன்னைக்கு அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் மோசே கிட்ட, அவங்க என்ன பண்ண போறேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு செல்ல போகிறேன். சொன்ன உடனே என்ன பண்ணாரு, உடனே கூட்டிட்டு போயிட்டாரா? இல்ல. அதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எப்படி வனாந்தரத்துல அவங்க மோசே மூலமாக கர்த்தர் அவங்க நடத்தினாங்க. அதெல்லாம் எதுக்காக, கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை அவர்கள் கண்ணால கண்டாங்க. அல்லேலூயா. இந்த நாளிலும் கொரோனா காலத்துல நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டு இருக்கலாம், இது என்ன இந்த சூழ்நிலை இப்படி ஒரு கடினமாய் இருக்கிறது, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், இதன் மத்தியிலே என்னுடைய அற்புத அடையாளங்களை நீ காண வேண்டும், சபையே நீ கண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காலத்தை கர்த்தர் நம்மளுக்கு அனுபவித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆராய்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது.
எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு கர்த்தரை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிற விதத்தை பார்க்கும் போது ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அடையாளங்களை பார்க்கும் போது ஆச்சரியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ நம்ம வேதாகமத்தில் பாடி பார்க்கிறோம். ஓ எலியாவின் நாட்களிலே அக்கினி ஊற்றப்பட்டது. ஓ அவருடைய வல்லமையுள்ள கரத்தின் மேலே கொண்டு என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றார் என்பது வேதாகமத்தை தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று ஒவ்வொரு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன சகோதரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த காரியத்தை நான் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு அந்த மகா பெரிய அற்புதங்கள் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த கால சூழ்நிலையை கர்த்தர் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போது சங்கீதம் 138வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 138 7வது வசனம். இங்க தாவீது என்ன சொல்றார் பாருங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேன். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. இந்த தாவீது சொல்றார், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்ன பண்றார் ஆண்டவர்? அவரை உயிர்ப்பிக்கிறார். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக அவருடைய சத்துருக்கள் அவர் நெருங்குகிற காலங்களில் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய கையை நீட்டுகிறார். அவருடைய வலது கரத்தின் மூலமாக என்ன பண்றாரு? அவரை ரட்சிக்கிறார். இந்த நாளிலே கூட நம்மளுக்கு ஒருவரை சத்துருக்கள் மிகுதியாய் பெருகிருக்கலாம். அல்லேலூயா. சகோதரி என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை உன்னுடைய ஒரு நெருங்கின நண்பர்கள் உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் உனக்கு சத்துருக்களாய் மாறி இருக்கலாம். நீ துன்பத்தின் நடுவே நடந்திருக்கலாம். ஒன்றுமில்லாத நிலைமையிலே நீ சூழ்நிலையை கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ தாவீதை உயிர்ப்பித்த தேவன், அவருடைய சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக அவர் கையை நீட்டின தேவன் இந்த நாளிலே நமக்கு நேராக அவருடைய கையை நீட்டுகிறார். அவருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரசங்கி எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி என்ன சொல்றாரு பாருங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலும் மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அல்லேலூயா. பிரசங்கி சொல்றாரு, யாருடைய அனுகிரகம்? தேவனுடைய அனுகிரகம். நம்ம ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதுல புசிக்கணும். ஐஸ்வர்யத்தை சம்பத்தை யாருக்கு கொடுத்திருக்காரு? என்ன பண்ணணும்? நம்ம கஷ்டத்தின் பலனை நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அப்புறம் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தினாலே மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவருக்கு அதுதான் பிரியம். நம்ம எப்போது அழுது கொண்டு புறம்பலா இருக்கிறது இல்ல, நம்ம துக்கமாக இருக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை. நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அது அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நமக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அல்லேலூயா. யாத்திராகமம் 18வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 18வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. இந்த 18வது அதிகாரம் நீங்க முழுவதுமாய் படித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி அவர்கள் வழிநடத்தி வந்தார். அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஆராதனை செய்யறாங்க. கர்த்தர் அவர்களுடைய நடத்தி வந்த விதத்தையும் அற்புத அடையாளங்களையும் அவங்க கண்ணால கண்டு என்ன பண்றாங்க? அவரை பாடி துதிக்கிறாங்க. அதுல ஒரு வசனத்தை பாருங்க. 12வது வசனம். யாத்திராகமம் 18:12. நீர் உமது வலது கரத்தை என்ன பண்றீங்க? நீட்டி பூமி அவர்கள் என்ன பண்ணது? விழுங்கி போட்டது. அவங்களுக்கு எதிராக வந்த அந்த பார்வோன் சேனைக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி காப்பாற்றாரு? வலது கரத்தை நீட்டுகிறார். பூமி என்ன பண்றது? அவர்களை அந்த இவருக்கு விரோதமாய் வந்த ஜனங்கள் மேல என்ன பண்ணுது? பூமி அவர்கள் என்ன பண்ணுது? விழுங்கி போட்டது. அல்லேலூயா. சகோதரிகளே, கர்த்தர் உனக்கு இந்த நாளில் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி நீ என்ன பண்ண போறது இல்ல, கஷ்டப்பட போறது இல்ல. உங்களுடைய கஷ்டத்தின் பலனை நீங்க என்ன பண்ண போறீங்க? அனுபவிக்க போகிறீங்க. அல்லேலூயா. அதே 26வது வசனத்துல அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அது நமக்கும் தான். என்ன சொல்றாரு?
நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அந்த நாளிலே ஒரு வாக்கு கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஓ, இனி நான் உன் தானியத்தை என்ன பண்ண மாட்டேன், சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன். உன்னுடைய கஷ்டத்தின் பலனை அங்கேயே கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, இனிமேல் பிடிக்க மாட்டாங்க. நானே உன் பரிகாரியாக கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே எல்லாம் மனமகிழ்ச்சியோடு இருங்க. ஒருபோதும் அவர் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவர் மறந்து போகிற தேவன் அல்ல, உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவார் என்றாரே, மகிமன் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெயர்ந்ததன் விடுவோம், குறுகிட மாட்டோம், கும்பிட மாட்டோம், கரையெல்லாம் வாக்கு. குறுகிட மாட்டோம், கும்பிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும். எல்லா கரங்களை தட்டி ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு நம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பலிக்க போகிறது. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.